அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான மொறுமொறுப்பான கடலப்பருப்போடு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கடலப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முதல்ல கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலப்பருப்பை மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம். அது கூட 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நீட்டாக வெட்டிய ஒரு வெங்காயம், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பொடிசா நறுக்கிய 2 பச்சை மிளகா, பொடிசா கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவி சின்ன உருண்டையாக எடுத்து வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வடையாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். டேஸ்டான கடலப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.